என்னுடைய பேர் ஸ்ரீனிவாசன். பூவாளி நேயர்களுக்கு ரொம்ப வணக்கங்க. நான் இந்த மாடி தோட்டத்தில் வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் இதில் இன்வால்வ் பண்ணின்னு இருக்கோம். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் என்னென்னா ஃபார் எல்டர்ஸு. இப்போ பொழுது போனோம் அப்படின்னா இந்த இந்த மாடி தோட்டத்தில் நம்ம ஒர்க் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் என்னென்னா ஒரே ஒரு இது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் நம்மளே பண்ணுறோம். அதனால் வந்து ஒரு செடி சின்ன செடி வரதுலேருந்து அது காய்ச்சி அது பறிக்கிற வரலையும் நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லாயிருக்கும். ரெண்டாவது ரொம்ப சுகாதார முறையில் நம்ம இது பண்ணுறோம். நல்ல காத்தோட்டமான இடத்துல வச்சுருக்கோம். மாடியில் காய்களுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்குது. கீரைகள் வளர்ச்சி அபரிதமாக இருக்குது. நான் வந்து இந்த கவர்மெண்ட்டினுடைய ஸ்கீமில் வந்து 3 யூனிட் வாங்கினேன். அந்த 3 யூனிட்டில் ஒரு யூனிட் தான் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். மீதி 2 யூனிட் வேறு யூனிட்டில் இருக்குது, வேறு ஒரு இடத்துல இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேயே விரையெல்லாம் கொடுத்தாங்க. நல்ல குவாலிட்டி சீட்ஸு. அதை வச்சு நல்லாவே என்ஜாய்டு லாட்டு நல்லா வந்தது. இன்னொன்று என்னென்னா இதில் வந்து எந்த விதமான ஒரு கலப்படமும் கிடையாது. இந்த இதில் உரமும் அவங்களே கொடுத்துட்றாங்க. இந்த மண்புழு உரம் நம்மளை வாங்கிக்க சொல்கிறாங்க. மண்புழு உரம் வந்து கடையிலையும் கிடைக்குது, கவர்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் இந்த சென்ஸு பல்லாவரம் ஆலந்தூர் கண்டோன்மெண்ட்டில் போனீங்கன்னா ரொம்ப எளிமையான இதில் 10 ரூபா ஒரு கிலோ, அதே கடையில் 40 ரூபா. ஸோ 10 ரூபாய்க்கு வாங்கி நம்ம ஒரு செடிக்கும் போட்டால் கூட நல்லா இதுவாக இருக்கும். இனிஷியலி காஸ்ட் கொஞ்சம் ஹையாக இருக்கும். போக போக வந்து அந்த பிரேக் ஈவன் ஈஸியாக வந்துடும். ஆனால் நல்ல விதமான ஒரு இதில் நம்ம பண்ணலாம். ரெண்டாவது வந்து பூச்சி மருந்து அப்படின்னு ரசாயன பூச்சி மருந்து எதுவும் நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த பூண்டு, வெல்லம், பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாத்தையும் கரைச்சி நாங்களே தயார் பண்ணி, ஏன்னா நான் நிறைய ப்ரோக்ராமில் பார்த்துருக்கேன், அவங்க சொன்னதை தான் வச்சு கேட்டு பண்ணுறோம். அதை கரைசல் தயார் பண்ணி 10 நாள் இல்லை 12 நாளைக்கு ஒரு தடவை நாங்கள் செடிக்கு அடிச்சிடுறது. எறும்பு மாத்திரம் கொஞ்சம் வந்துட்டுருக்கு. இதை அடித்த உடனே எறும்பு நின்று போயிடுது. எல்லா விதமான செடிகளுக்கும் இங்கே வருது. செடிகள், க்ரீப்பர்ஸு, கொடிகள் எல்லாம் வருது. நாங்கள் வந்து இப்போ வெயில் காலமானதால் எங்களுக்கு கொஞ்சம் செடி கம்மியாக இருக்குது. அதர்வைஸ் கொஞ்சம் நிறையவே இருக்கும். எனக்கு வந்து எல்லாருமே என்னுடைய வீட்டிலே சப்போர்ட் இருக்குது. அவங்க வந்து நான் இல்லாத போது அவங்க தண்ணி கொட்டுறது அதெல்லாம் அவங்க பண்ணிவிடுவாங்க. மாடியில் இருக்கிறதால குழாவும் பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப அட்வான்டேஜ். கீழே தூக்கி வரணுன்ற அவசியம் இல்லை. பூச்செடிகள் வந்து இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு பூச்செடிகளை விட நம்ம காய்கறி செடிகளாக இருந்தாலும் நமக்கு ரொம்ப இன்றைக்கி இருக்கிற ஒரு விலைவாசிக்கு இதுக்கும் ஏதோ அதால் முடிஞ்ச சப்போர்ட் நல்லா வந்திருக்கும். நம்ம போய் அதுக்குன்ட்டு டெய்லி வந்து 10 கிலோ 2 கிலோ 1 கிலோ இது பண்ண போகிறதில்ல. ஆல்டர்னேட் டேஸு நமக்கு கிடைக்கிறது. அதை வச்சு நாங்கள் வந்து இது பண்ணிட்டுருக்கோம். எந்த விதமான ஒரு பசங்கள்லாம் குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுதுங்க, சின்ன பசங்கள்லாம். அது நம்ம வீட்டு காய் அப்படின்னு வரைச்சவே அதுக்கு ஒரு தனி மதிப்பே இருக்குது. கத்திரிக்காய், வெண்டைக்காய், கொத்தரங்காய், பாகக்காய், புடலங்காய், ஸோ எல்லா காயுமே நாங்கள் போட்டு எல்லாமே ஓரளவுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று என்னென்ன எல்லாமே இந்த கவர்மெண்ட் கொடுத்த கிட்ஸில் வந்து கோகோ பீட்டு தான். அதனால் வந்து உங்களுக்கு புல் வர்றதுக்கு சான்சஸே கிடையாது. புல்லே கிடையாது. நீங்கள் ஈஸியாக கையால் இது பண்ணலாம். க்ரிப்பும் நல்லா இருக்குது. செடி நல்லா வருது. ஃபாஸ்ட்டு க்ரோத்து. கீரையெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக லேண்டில் வந்து உங்களுக்கு 10 நாள் 12 நாள்னா ஒரு வாரத்துலேயே நல்ல க்ரோத் தெரியுது. இப்போ இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு சிட்டியில். இது சொந்த வீடு தான் இருக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. வாடகை வீட்லேயும் மாடியில் இருந்தாலும் ஒரு 100 அடிக்கு ஒரு 10 செடி நட்டால் கூட நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்ல ஒரு ஒரு இது இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தால் கூட வெயில் இல்லாத டயத்தில் வந்து உட்காந்து செடிங்களை பார்த்துருந்தாலே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லாயிருக்கும். செடிகளுடைய க்ரோத்து, ஒரு செடி எப்படி முளைக்கிறது, அப்படி முளைச்சி மேலே வருதுன்னு பார்க்கச்சே அந்த சந்தோஷம் இருக்கும். அதனால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ரோக்ராம், யூஸ்ஃபுல் கான்செப்டு. கவர்மெண்ட் வந்து ரைட் டைமில் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறைய பேர் இப்போ வந்து அவங்களுக்கு தேவையான காய்கறியை அப்பப்போ ஆல்டர்னேட் டேஸ்லையோ இல்லை ஒன்ஸ் இன் 3 டேஸோ எடுத்துக்கிறாங்க. மிளகா இருக்குது, கத்திரி இருக்குது, எல்லா விதமான காய்கறிகளும் நல்லாவே காய்க்குது மாடி தோட்டத்தில். சிட்டியில் இருக்கிறவங்க சில பேருக்குலாம் காய் வருது, கடையில் போய் வாங்குறாங்க, அவ்வளோதான். இது எப்படி வருது, எங்கேருந்து வருது கேட்டால் நிலத்துலேருந்து கிராமத்துலேருந்து வருதுன்னு சொல்லுவாங்க. மற்றபடி சிட்டிலேயும் இந்தமாரி விளைவிக்கிறதுக்கு இந்த மாடி தோட்டத்தால் ஒரு நல்ல இது கிடைக்குது. ஜனங்க வந்து போய் கிடுகிடுன்னு அந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் போய் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு ஓடுறாங்க நிறைய பேர். இப்போவும் பார்க்குறோம், இந்த ஊர்லேயும் பார்க்குறோம் நாங்கள். இதே வந்து நம்ம வீட்லேயே இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு பெரியவங்க எல்லாருமே பண்ணலாம். யாருக்கு டைம் இருக்கோ, பசங்க படிக்கிற டைம் போக அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க பண்ணலாம். அதுமாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் வந்து டைம் இருந்ததுன்னா ஃபுல்லாக பண்ணலாம். வேலைக்கு போகிறவங்க சாயங்கால வேலையில் பண்ணலாம். ரொம்ப அருமையான திட்டங்க இது.
இதால் வந்து நமக்கு வந்து இனிஷியலி கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அது எதுவுமே எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் இனிஷியலி எக்ஸ்பென்ஸ். அதுக்கப்புறம் போக போக வந்து உங்களுக்கு நல்ல விதமான இதுவும் வரும். இதில் வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. ஒரு நாள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க, அப்புறம் பார்த்தோன்னா அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதேமாரி கிரியேஷன்லாம் இருக்குது இதில். செடியை பார்க்கச்சேவே வந்து முதல்ல சில பேருக்கு என்னடா அது செடி வச்சிட்டானேன்னு ஒரு இது இருந்தால் கூட, அதுக்கப்புறம் அதனுடைய க்ரோத்து எல்லாத்தையும் பார்த்தோன்னா ரொம்ப அவங்களே இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் இன்வால்வ் பண்ணணும். அதுதான் என்னுடைய இது. இங்கே இந்த ஊர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் இப்போ மாடி தோட்டம்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து இப்போ ஒன் ஆஃப் தி வேலைன்ற ஜாப்ஸுன்ற மாதிரி ஆகிடுது இப்போ. ஸோ அதனால் வந்து எல்லோரும் இதில் இன்வால்வ் பண்ணிட்டு அவங்களுக்கும் டைம் சேவிங்ஸு, நல்ல குவாலிட்டி ஆர்கானிக் காய்கறி கிடைக்கும். ரெண்டாவது என்னென்னா நேரம் மிச்சம் இருக்கும். கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து ஓடி இது பண்ணுறத விட ஈவினிங் ரிலாக்ஸ்டாக எல்லாத்தையும் நீங்கள் பறிக்கிறதோ அல்லது மார்னிங் ஏர்லி மார்னிங் பறிக்கிறதோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். கீரை பறிக்கணுன்னா காலம்பரை தான் நான் 7-7:30 மணிக்கு வந்து பறித்து போய் நேராக போய் ஸ்ட்ரெயிட்டு ஃப்ரம் கார்டன் டு கிச்சன். அதுமாரி தான் இந்த இதில் ஒரு அட்வான்டேஜ். அதனால் எல்லோரும் வந்து இதுக்கு பண்ணணும். பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.